அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போறது மத்திய கிழக்குல போர் பார்த்தீங்கன்னா 6வது நாளை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேலும் ஈரானும் புதிய தாக்குதல்களை தொடங்கியிருக்காங்க. லெபனான் மற்றும் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்துதுங்க. ஈரான் தலைநகர் தெஹ்ரான் முழுவதும் வெடிப்புகள் காணப்படுது. இஸ்ரேல்ல ஈரான் தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க. டெல் அவீவ் மற்றும் ஜெருசலேம்ல வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை சைரன்கள் மற்றும் தாக்குதல்கள் இடைமறிக்கப்பட்ட போது வானத்தில் வெடிப்புகள் காணப்பட்டிருந்தது. பிராந்தியத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார் மற்றும் பஹ்ரைன்ல வெடிப்புகள் பதிவாகியும் இருக்கிறது. இதற்கிடையே ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்த தொடங்கியதில் இருந்து இதுவரை 75 ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் 123 ட்ரோன்களை அழித்திருக்கோம் அப்படின்னு பஹ்ரைன் சொல்லியிருக்காங்க. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் ஈரான்ல இருந்து வரக்கூடிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தடுக்க செயல்பட்டு வருவதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருந்தாங்க. நாட்டின் உள்துறை அமைச்சகம் நாடு முழுவதும் அவசர எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. சாத்தியமான ஏவுகணை தாக்குதல் அபாயம் இருப்பதாக எச்சரித்திருக்கக்கூடிய அமைச்சகம் மக்கள் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய பாதுகாப்பான கட்டங்களில் தஞ்சமடைய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இதற்கு முன்னதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் பாதுகாப்பு அமைச்சகம் இன்று 6 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் 131 ட்ரோன்களையும் இடைமறைத்து அழித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் ஒரு ஏவுகணை மற்றும் 6 ட்ரோன்கள் நாட்டிற்குள் விழுந்திருக்கிறது. சனிக்கிழமை ஈரானிய தாக்குதல் தொடங்கியதில் இருந்து 196 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கண்டறியப்பட்டிருக்கிறதாகவும் 8 குரூஸ் ஏவுகணைகளும் கண்டறியப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுவரை 3 பேர் கொல்லப்பட்டும் இருக்காங்க. அவர்கள் அனைவரும் பாகிஸ்தான், நேபாளம் மற்றும் வங்கதேசத்தைச் சேர்ந்த வெளிநாட்டினர் என்றும் தாக்குதல்கள் தொடங்கியதில் இருந்து 94 பேர் காயமடைந்துள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் கூறுகிறது. 2 ஈரானிய ட்ரோன்களால் தாக்கப்பட்டதாக அஜர்பைஜான் கூறுகிறது. வளைகுடாவில் ஒரு அமெரிக்க கப்பலை தாக்கியதாக ஈரான் சொல்லியிருக்காங்க. லெபனானின் சேதத்தை காட்டக்கூடிய புகைப்படமும் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வந்துட்டுருக்கு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தங்கள் தாக்குதல்கள் மூலமாக வேண்டுமென்றே பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைப்பதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் குற்றம் சாட்டியும் இருந்தாங்க. இது குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த தாக்குதல்கள் உலகளாவிய சந்தைகளில் எதிரொலித்திருக்கின்றன, எரிசக்தி விலைகளை உயர்த்துகின்றன, நாணயங்களை நிலைகுலைய செய்திருக்கிறது மற்றும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சாதாரண மக்களின் பொருள்சார் வாங்கும் சக்தியை பாதிக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் தங்களை போன்ற ஈரானியர்களுக்கு இதற்கான விலை அளவிட முடியாத அளவு அதிகமாகவே இருக்கிறது. ஆக்கிரமிப்பாளர்கள் வேண்டுமென்றே பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளையும் அதிகபட்ச துன்பங்களையும் உயிர் இழப்புகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னு அவர்கள் நம்பும் எந்த ஒரு இடத்தையும் குறிவைப்பதால் தங்கள் மக்கள் கொடூரமாக கொல்லப்படுகிறார்கள் என்றும் அவர் கூறியிருந்தார். வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கரோலின் லிவிட் அமெரிக்க படைகள் பொதுமக்களை குறிவைக்கவில்லை என நேற்று சொல்லியிருந்தார். பொதுமக்களை பாதுகாப்பதற்காக துல்லியமாக இராணுவ பகுதிகளை தாங்கள் குறிவைப்பதாக இஸ்ரேல் கூறியுள்ளதுடன் ஈரான் பொதுமக்களை குறிவைப்பதாக குற்றம் சாட்டுகிறது. வியாழக்கிழமை அதிகாலையில் இஸ்ரேலை நோக்கி ஈரான் பல ஏவுகணைகளை ஏவியுள்ளதாக இஸ்ரேலிய இராணுவமும் தெரிவித்திருக்கிறது. 2 மணி நேரத்தில் 3 தனித்தனி எச்சரிக்கைகள் விடப்பட்டிருக்கிறது. ஜெருசலேமில் வெடி சத்தங்கள் கேட்டதாக ஏஎஃப்பி செய்தியாளரும் தெரிவித்திருக்காங்க. இருந்தாலும் மக்கள் பாதுகாப்பு புகலிடங்களில் இருந்து வெளியேற இராணுவம் தற்போது அனுமதி அளித்திருக்கிறது. முன்னதாக ஈரான் தலைநகர் தெஹ்ரான் முழுவதும் மற்றொரு தொடர் தாக்குதலை தொடங்கியுள்ளதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்திருந்தாங்க. ஈரான் தலைநகர் தெஹ்ரான் பாதிப்புகளை எதிர்கொண்டும் வந்துட்டிருக்கிறது. ஈரான் ஆட்சிக்கு சொந்தமான இராணுவ உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தெஹ்ரான் முழுவதும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை கூடுதல் தாக்குதலை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு இஸ்ரேல் பாதுகாப்பு படை ஒரு அறிக்கையிலையும் தெரிவித்திருந்தது. தாக்குதல் நடத்தப்படும் குறிப்பிட்ட இடங்களை பற்றிய மேலதிக தகவல்கள் எதையுமே அது வழங்கவில்லை. ஆனால் கூடுதல் விவரங்கள் பின்னர் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. புதன்கிழமை இரவு தலைநகரில் ஒரு சக்தி வாய்ந்த வெடி சத்தத்தை தங்கள் செய்தியாளர்கள் உணர்ந்ததாக ஏஎஃப்பி செய்தி நிறுவனமும் தெரிவித்திருந்தது.
இஸ்ரேல் தொடர்ந்து ஈரானின் பதிலடி தாக்குதல்களால் குறிவைக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. பாதுகாப்பு தொடர்பான முன்னேற்றங்களுக்கு உட்பட்டு வான்வெளியை ஓரளவு மீண்டும் திறக்க இஸ்ரேலிய அதிகாரிகள் ஒப்புதல் அளித்ததை அடுத்து 5 நாட்களுக்கு பிறகு பென்குயிரின் விமான நிலையம் மீண்டும் திறக்கப்பட்டிருந்தது. நாட்டிற்கு திரும்பும் குடிமக்களை ஏற்றி வந்த விமானம் ஒன்றும் டெல் அவிவ் வந்தடைந்திருக்கிறது. முன்னதாக தலைமை மையங்கள் மற்றும் உள் பாதுகாப்பு பணியாளர்களை கொண்ட கிழக்கு தெஹ்ரான் வளாகத்தின் மீது தனது விமானப்படை பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தி முடித்துள்ளதாக இஸ்ரேலிய இராணுவமும் அறிவித்திருந்தது. பல நாட்கள் இடையூறுகளுக்கு பிறகு மத்திய கிழக்கில் சில விமானங்கள் மீண்டும் இயங்க தொடங்கியிருந்தன. ஓமன்ல இருந்து பிரிட்டிஷ் குடிமக்களை அழைத்து வருவதற்காக பிரிட்டன் அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட சார்ட்டார் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திட்டமிட்டபடி புதன்கிழமை மாலை புறப்படலை. அந்த விமானம் மார்ச் 5 பிற்பகுதியில் புறப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னு பிரிட்டன் வெளியுறவு அலுவலகம் வியாழக்கிழமை தெரிவித்திருந்தாங்க. ஜெர்மனி, ஸ்பெயின், நெதர்லாந்து மற்றும் இதர ஐரோப்பிய நாடுகள் மத்திய கிழக்கில் இருந்து மக்களை பத்திரமாக அழைத்து வந்திருக்காங்க. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் தெஹ்ரான் ஏர்வேஸ் இப்போது குறைந்த அளவிலான விமான சேவைகளை இயக்கி வந்துட்டுருக்கு. அபுதாபியின் ஜாயித் சர்வதேச விமான நிலையத்தில் வரையறுக்கப்பட்ட விமான செயல்பாடுகள் மீண்டும் தொடங்கியுள்ளதாக அதன் ஊடக அலுவலகமும் தெரிவித்திருக்கிறது. ஓமனின் மஸ்கட்டில் இருந்து லண்டன், பெர்லின், கோபன்ஹேகன், மாட்ரிட், ரோம் மற்றும் ஆம்ஸ்டர்டாம் உள்ளிட்ட பல ஐரோப்பிய நகரங்களுக்கு வியாழக்கிழமை நிவாரண விமானங்களை இயக்கப் போவதாக கத்தார் ஏர்வேஸ் இன்று காலை அறிவித்திருந்தாங்க. அதேபோல நாட்டின் தலைநகரான தெஹ்ரானில் இருந்து செயல்படும் அந்த விமான நிறுவனத்தின் முக்கிய சேவைகள் கத்தார் வான்வெளி மூடப்பட்டிருப்பதன் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கன அப்படின்னு எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையிலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இஸ்ரேலில் முதல் சுற்று மீட்பு விமானங்கள் டெல் அவிவில் தலையிறங்கியிருக்கிறது. அஜர்பைஜனில் ஈரானிய ட்ரோன் தாக்குதலால் பொதுமக்களில் 2 பேர் காயமடைந்துள்ளதாக அஜர்பைஜான் வெளியுறவு அமைச்சகமும் தெரிவித்திருந்தாங்க. ஒரு ட்ரோன் நஷீம் தன்னாட்சி குடியரசில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தின் முனைய கட்டிடத்தை தாக்கியது. மற்றொரு ட்ரோன் ஷஹராபாத் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி கட்டிடத்திற்கு அருகில் விழுந்திருக்கிறது அப்படின்னு அமைச்சகமும் சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரோன் தாக்குதல் விமான நிலைய கட்டடத்தை சேதப்படுத்தியதுடன் பொதுமக்களில் 2 பேரை காயப்படுத்தியும் இருக்கிறது. அஜர்பைஜானுக்கு ஈரானிய தூதர் தற்போது நேரில் ஆஜராகும் வரை அழைக்கப்பட்டும் இருக்காரு அப்படின்னு அமைச்சகமும் தெரிவித்திருக்காங்க. அங்கு ஈரானிய தரப்பிற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்படும். மேலும் அதற்கான எதிர்ப்பு தொடர்பான குறிப்பும் சமர்ப்பிக்கப்படும். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் நிலவக்கூடிய பதட்டமான சூழல் காரணமாக சுமார் 20,000 மாலுமிகள் அங்கேயே சிக்கிக் கொண்டுள்ளதாக ஐநாவின் சர்வதேச கடல்சார் அமைப்பின் தலைவர் பிபிசியிடம் தெரிவித்திருந்தார். கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்ற ஈரான் நாட்டின் அச்சுறுத்தல்களால் அப்பகுதியில் கடல்சார் போக்குவரத்து ஏறக்குறைய முற்றிலும் முடங்கியும் இருக்கிறது. இதனால் அவர்கள் வெளியேற முடியாமல் தவித்தும் வந்துட்டுருக்காங்க. இது மட்டுமின்றி உல்லாச கப்பல்களில் இருக்கும் மேலும் 15,000 பயணிகளும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆர்சேனியோ டொமிங்கோஸ் கூறியிருக்கார். உலகளாவிய வர்த்தகத்திற்கு இந்த ஹார்மோஸ் நீரிணை ஒரு முக்கியமான பாதையாகும். சாதாரண சூழலில் உலகின் 20% எண்ணெய் விநியோகம் இந்த பகுதி வழியாகவே நடைபெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் அழிக்கப்பட்ட ஈரானிய போர்க்கப்பலின் கோப்பு படங்களும் வெளியாகியிருக்கிறது. இதற்கு இடையில போர் தொடங்கிய ஆரம்ப நாட்களில் குவைத்தில் ஈரானிய நடத்திய ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்ட 5வது வீரரின் பெயரை அமெரிக்க இராணுவம் உறுதிப்படுத்தியும் இருக்காங்க. அயோவாவின் வெஹ்யூ பகுதியைச் சேர்ந்த மேஜர் 2012 ஆண்டில் இராணுவ இருப்பில் சிக்னல் காப்ஸ் அதிகாரியாக பொறுப்பேற்றார். அவர் 2019 ஆண்டில் குவைத்திற்கு பணியமர்த்தப்பட்டார் அப்படின்னு அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டும் இருந்தது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை குவைத்தின் போர் சுபைவாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டு மையத்தை வான் பாதுகாப்பு அமைப்புகளிடமிருந்து தப்பித்து வந்த ஒரு ட்ரோன் தாக்கியதில் அமெரிக்க வீரர்களும் கொல்லப்பட்டிருந்தாங்க. இந்த தாக்குதலில் 3 வீரர்கள் இருந்ததாக அமெரிக்க மத்திய தலைமை முதல்ல சொல்லியிருந்தது. ஆனால் காயமடைந்த ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது மற்றும் இடிபாடுகளுக்குள்ள மேலும் 2 உடல்கள்
கண்டெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து பலி எண்ணிக்கை இருமடங்காக அதிகரித்திருக்கிறதாகவும் அதிகாரிகள் திங்களன்று உறுதிப்படுத்தியிருந்தாங்க. அமெரிக்க செனட்டில் போர் அதிகாரங்கள் குறித்த வாக்கெடுப்பு 47 இருந்து 53 என்ற கணக்கில் தோல்வியடைந்தும் இருக்கிறது. சட்டமற்றவர்கள் பெரும்பாலும் தங்கள் கட்சி நிலைப்பாட்டுக்கு ஏற்பவே வாக்களித்தும் இருந்தாங்க.